அன்பார்ந்த ரிஷப ராசிக்காரர்களே, அமைதியாக இருக்கும் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரப்போகிறது. பண விஷயத்தில் சிறிய அலட்சியம் பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம். யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். ஆபத்து விலகியதும் பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்புகள் உருவாகும். இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை அவசரமாக அணுகுவோர்கள் அல்ல. ஒரு விஷயத்தை முடிவு செய்வதற்கு முன்பு பல கோணங்களில் சிந்தித்து தனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு அதன் பிறகே அடுத்த அடியை எடுத்து வைப்பார்கள். இவர்களுடைய மிகப்பெரிய பலமே பொறுமை, விடாமுயற்சி, நிலைத்தன்மை, நடைமுறை சிந்தனை ஆகியவைதான். வெளியூரிலிருந்து பார்க்கும்போது அமைதியாகவும் அதிகமாக பேசாமல் இருப்பவர்களாகவும் தோன்றினாலும் அவர்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய திட்டங்களும் எதிர்கால கனவுகளும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒருமுறை ஒரு இலக்கை மனதில் வைத்துவிட்டால் அந்த இலக்கை அடையும் வரை சூழ்நிலைகள் எவ்வளவு மாறினாலும் தங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செல்வார்கள். இவர்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ரிஷபம் ராசிக்காரர்களின் வளர்ச்சி பெரும்பாலும் திடீரென தோன்றுவதில்லை. மெதுவாக அடித்தளத்தை அமைத்து ஒரு கட்டத்தில் அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயரத்திற்கு செல்வார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கால தடைகள் இருந்தாலும் அவை எதிர்கால வெற்றிக்கான பயிற்சிகளாகவே மாறக்கூடியவை. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் செலவு செய்து மகிழ்வதற்கான ஒன்று அல்ல. பணத்தின் மூலம் பாதுகாப்பான எதிர்காலம், சொத்து, குடும்ப நிம்மதி, நிலையான வாழ்க்கை ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். சம்பாதிக்கும் வழியில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை உடனடியாக பயன்படுத்தாமல் அதில் இருக்கும் லாபம், ஆபத்து, எதிர்கால பயன் ஆகியவற்றை கணக்கிட்டு செயல்படுவார்கள். இதனால் இவர்களின் பணவரவு சில நேரங்களில் மெதுவாக இருப்பது போல தெரிந்தாலும் கையில் வந்த பணத்தை சரியாக நிர்வகிக்கும் திறனால் காலப்போக்கில் நல்ல பொருளாதார நிலையை உருவாக்க முடியும். குறிப்பாக வாழ்க்கையின் ஒரு கட்டத்திற்கு பிறகு பணத்தை விட பணம் உருவாக்கும் வழிகளை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். சேமிப்பு, நிலம், வீடு, வியாபாரம், முதலீடு போன்ற நீண்ட கால விஷயங்களில் கவனம் செலுத்தும் மனநிலை இவர்களுக்குள் இயல்பாக இருக்கும். சரியான காலகட்டத்தில் சரியான முடிவை எடுத்தால் ஒரே ஒரு வருமானத்தை நம்பியிருக்கும் நிலையில் இருந்து பல்வேறு வருமான வழிகளை உருவாக்கும் நிலைக்கு செல்லக்கூடிய திறமை இவர்களிடம் உள்ளது. இன்று சிறியதாக தொடங்கும் முயற்சி நாளை பெரிய பொருளாதார அடித்தளமாக மாறும் என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய பொறுமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. தொழில் விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பதை விட நிலையான முன்னேற்றத்தை விரும்புவார்கள். தங்களுக்கு பிடிக்காத நிலையில் நீண்ட காலம் சிக்கிக்கொண்டு இருப்பது இவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் குடும்ப பொறுப்பு அல்லது பொருளாதார தேவைக்காக சில காலம் பொறுத்து கொள்ளும் தன்மை இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தன்னுடைய திறமைக்கு ஏற்ற உயரத்தை அடைய முடியும் என்ற எண்ணம் மிகவும் வலுவாக உருவாகும். அதன் பிறகு பதவி உயர்வு, புதிய தொழில், தனி வியாபாரம், கூடுதல் வருமானம் அல்லது புதிய துறைக்குள் செல்லும் முயற்சி போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். நிர்வாகம், வியாபாரம், நிதி சார்ந்த பணிகள், கட்டுமானம், நிலம், அழகு மற்றும் கலை சார்ந்த துறைகள், உணவு, விவசாயம், ஆடம்பர பொருட்கள் விற்பனை, மேலாண்மை போன்ற பல துறைகளில் இவர்களின் பொறுமையும் நடைமுறை அறிவும் நல்ல பலனை தரக்கூடும். மற்றவர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக தன்னுடைய பாதையை அமைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பாதை உறுதியானதாக இருந்தால் இறுதியில் நிலைத்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களின் மனதில் சொந்த வீடு மற்றும் சொத்து பற்றிய ஆசை மிகவும் வலுவாக இருக்கக்கூடும். வாடகை வாழ்க்கையை விட எனக்கென்று ஒரு வீடு இருக்க வேண்டும், குடும்பத்திற்காக ஒரு நிலையான இடம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெறும். ஆரம்பத்தில் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகளில் பணத்தடை, கடன், ஆவண பிரச்சனை அல்லது எதிர்பாராத செலவுகள் போன்ற சவால்கள் வந்தாலும் அவற்றை ஒவ்வொன்றாக சமாளித்து முன்னேறக்கூடிய மனவலிமை இவர்களுக்குள் உண்டு. குறிப்பாக வருமானம் நிலையாக தோன்றிய பிறகு நிலம், வீடு அல்லது கட்டுமானம் தொடர்பான திட்டங்களில் அதிக ஆர்வம் காட்டலாம். ஒரு கட்டத்தில் தங்களுடைய பெயரில் ஒரு சொத்து உருவாக வேண்டும் என்ற எண்ணம் மிகப்பெரிய உந்துதலாக மாறும். சரியான ஆலோசனையுடன் ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்து அவசரப்படாமல் முடிவெடுப்பது இவர்களுக்கு மிகவும் முக்கியம். இவர்களின் வாழ்க்கையில் சொத்து என்பது வெறும் பண மதிப்பு கொண்ட பொருளாக இல்லாமல் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பாக மாறும் வாய்ப்புகள் உள்ளது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகிவிட்ட பிறகு வசதியான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பங்கள் அதிகரிக்கும். அதே போல காதல் விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் உடனடியாக மனதை திறந்து காட்டுபவர்கள் அல்ல. ஒருமுறை நம்புவதற்கு அவர்களுக்கு காலம் தேவைப்படலாம். ஆனால் ஒருமுறை மனதில் இடம் கொடுத்து விட்டால் அந்த உறவை எளிதில் விட்டுவிட விரும்ப மாட்டார்கள். அன்பு, நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் குடும்ப பாசம் ஆகியவற்றை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். தங்களுடைய துணையிடமிருந்து உண்மையான அன்பையும் புரிதலையும் எதிர்பார்ப்பார்கள். சில சமயங்களில் இவர்களின் பிடிவாதம் அல்லது
நான் சொல்வது சரி என்ற மனநிலை சிறிய கருத்து வேறுபாடுகளை உருவாக்கலாம். ஆனால் உறவு உண்மையானதாக இருந்தால் பிரச்சனைகளை சமாளித்து குடும்பத்தை பாதுகாக்கும் மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும். திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் கடுமையாக உழைப்பார்கள். துணையின் ஆதரவு கிடைத்தால் இவர்களின் வாழ்க்கை முன்னேற்றம் மேலும் வேகமடையக்கூடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. வெளி உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிற்குள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். பெற்றோர், துணை, குழந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவுகளின் தேவைகளை கவனிப்பதில் அதிக அக்கறை காட்டுவார்கள். குடும்பத்திற்காக தங்களுடைய சொந்த ஆசைகளை கூட சில நேரங்களில் தள்ளி போடுவார்கள். இவர்களுடைய அன்பு அதிகமாக வார்த்தைகளில் தெரியாமல் செயல்களில் வெளிப்படும். தேவையான நேரத்தில் பண உதவி செய்வது, குடும்பத்திற்காக பொருட்களை வாங்கி தருவது, வீட்டிற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது போன்ற செயல்களால் அன்பை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுடைய அமைதியை பலவீனமாக நினைக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட எல்லையை மீறும் போது மிகவும் உறுதியான முடிவை எடுக்கக்கூடியவர்கள். குடும்பத்தின் நிம்மதியை பாதுகாப்பதற்காக பல விஷயங்களை பொறுத்து கொள்ளும் குணம் இவர்களிடம் இருக்கும். ரிஷபராசிக்காரன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது அவர்கள் தங்களுடைய இயல்பான திறமைகளை சரியான திசையில் பயன்படுத்த தொடங்கும் காலத்தில்தான். ஒரே வேலையை மட்டும் நம்பி இருப்பதை விட தங்களுடைய அனுபவத்தை வைத்து கூடுதல் வருமான வாய்ப்புகளை உருவாக்குவது இவர்களுக்கு பெரிய திருப்பமாக அமையலாம். ஒரு சிறிய தொழில் பெரிய நிறுவனமாக மாறுவது, ஒரு சிறிய முதலீடு எதிர்காலத்தில் சொத்தாக மாறுவது, வேலை மூலம் கிடைத்த அனுபவம் தனி வியாபாரத்திற்கு அடித்தளமாக மாறுவது போன்ற வளர்ச்சி பாதைகள் உருவாகலாம். இன்று கிடைக்கும் லாபம் என்பதை விட 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்னிடம் இருக்கும் என்று சிந்திக்கும் பழக்கம் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகும். அதனால் ரிஷபராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை மட்டும் சார்ந்தது அல்ல. பொறுமை, திட்டமிடல், தொடர்ந்து செய்யும் முயற்சி, சரியான முடிவு ஆகியவை இணைந்தால் மிகப்பெரிய உயர்வாக மாறக்கூடியது. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது அவர்களின் பிடிவாதம் மற்றும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தாமதிப்பது ஆகும். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அது சரியா தவறா என்பதை மீண்டும் சிந்திக்காமல் அதிலேயே நீண்ட காலம் இருக்கக்கூடிய நிலை சில நேரங்களில் ஏற்படலாம். நான் இவ்வளவு காலம் இதைத்தான் செய்தேன், இனிமேல் இதைத்தான் செய்வேன் என்ற எண்ணம் புதிய வாய்ப்புகளை தவறவிடச் செய்யக்கூடும். அதே போல மற்றவர்களின் வார்த்தைகளை மனதில் வைத்து கொண்டு நீண்ட காலம் வருத்தப்படுவதையும் தவிர்க்க வேண்டும். பண விஷயத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் கடன் கொடுப்பது, ஆவணங்களை சரிபார்க்காமல் முதலீடு செய்வது, உறவினர்களின் அழுத்தத்தால் பொருளாதார முடிவெடுப்பது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தேவைப்படும் நேரத்தில் பழைய பழக்க வழக்கங்களை பிடித்து கொண்டு நிற்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக மாறுவது ரிஷபராசிக்காரர்களின் வளர்ச்சியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடும். ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய மன அமைதி மற்றும் நம்பிக்கைகளை வளர்த்து கொள்ள தினசரி அல்லது வாராந்திர வழிபாட்டை ஒரு நல்ல பழக்கமாக வைத்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, வீட்டில் விளக்கேற்றி மனதை ஒருமுகப்படுத்துவது, தங்களால் முடிந்தளவு ஏழை மற்றும் தேவை உள்ளவர்களுக்கு உணவு அல்லது அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது போன்ற நற்செயல்கள் மனநிறைவை அதிகரிக்க உதவும். குறிப்பாக பணம் தொடர்பான ஆசை மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைக்கும் வருமானம் நல்ல வழியில் வளர வேண்டும், என் குடும்பத்திற்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நேர்மையான எண்ணத்துடன் செயல்படுவது, எந்த படிகாலத்தையும் மூட நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ளாமல் மன அமைதி மற்றும் எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும் வளர்க்கும் ஒரு ஆன்மீக நடைமுறையாகவே அணுகுவது சிறந்தது. மேலும் ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் உங்கள் வேகமல்ல, உங்கள் நிலைத்தன்மை. மற்றவர்கள் இன்று வெற்றி பெற்று நாளை காணாமல் போகலாம். ஆனால் நீங்கள் மெதுவாக கட்டியெழுப்பும் வெற்றி நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது. உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத காலத்திலும் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். இன்று சிறியதாக தெரியும் சேமிப்பு நாளை சொத்தாக மாறலாம். இன்று சிறியதாக தெரியும் தொழில் நாளை பெரிய வருமானமாக மாறலாம். இன்று சாதாரணமாக தெரியும் உழைப்பு நாளை உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தாமதம் என்பது தோல்வி அல்ல. சரியான நேரத்தில் எடுத்த சரியான முடிவு உங்கள் வாழ்க்கையின் பாதையவே மாற்றக்கூடும். பணம், வீடு, நிலம், வாகனம், தொழில், குடும்ப நிம்மதி என நீங்கள் விரும்பும் ஒவ்வொரு இலக்கையும் பொறுமையுடன் திட்டமிட்டு நோக்கி சென்றால் உங்களுக்கான உயரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரிடம் வெளியில் தெரியாத பல திறமைகள் இருக்கும். இவர்களிடம் இருக்கும் திறமையை அவர்கள் ஆரம்பத்திலேயே முழுமையாக உணர்ந்து கொள்வதில்லை என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். ஒரு பிரச்சனை வந்தால் பதற்றமடைவதை விட அதை அமைதியாக பார்த்து அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். குறிப்பாக மற்றவர்கள் கைவிட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு அதை சரியாக செய்து முடிக்கும் பொறுமை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இதனால் வேலை செய்யும் இடத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் ஒரு கட்டத்தில் இவர்களுடைய திறமை மற்றவர்களால் கவனிக்கப்படும். ஆரம்பத்தில் இவர்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட காலப்போக்கில் இவரிடம் இவ்வளவு திறமை இருந்ததா என்று ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஒருவருடைய பேச்சை மட்டும் நம்பாமல் அவர்களுடைய செயல்களை கவனித்து முடிவு செய்வது இவர்களின் இயல்பு. இதனால் சில சமயங்களில் மற்றவர்களை விட தாமதமாக முடிவு எடுத்தாலும்
அடுத்த முடிவு உறுதியானதாகவே இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வம் உருவாகும் விதம் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கலாம். ஒரே நாளில் பெரிய தொகை கிடைத்து வாழ்க்கை மாறுவது போன்ற அதிர்ஷ்டத்தை விட சிறு சிறு வழிகளில் பணத்தை சேமித்து அதை சரியான இடத்தில் பயன்படுத்தி பின்னர் சொத்தாகவும் முதலீடாகவும் மாற்றும் திறமை இவர்களிடம் இருக்கும். குடும்பத்தில் மற்றவர்கள் தங்களுடைய தேவைகளை பற்றி சிந்திக்கும் நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார். இப்போது இந்த பணத்தை செலவு செய்யலாமா அல்லது எதிர்காலத்திற்காக வைத்து கொள்ளலாமா என்ற கணக்கு இவர்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் ஒரு கட்டத்தில் மற்றவர்களின் வாழ்க்கை வெளிப்படையாக வசதியாக தெரிந்தாலும் ரிஷப ராசிக்காரிடம் யாருக்கும் தெரியாமல் ஒரு வலுவான பொருளாதார அடித்தளம் உருவாகி இருக்கலாம். இவர்களுக்குள் உண்மையான செல்வம் என்பது கையில் எடுக்கும் பணம் மட்டுமல்ல, நிலம், வீடு, தொழில், சேமிப்பு, வருமானம் தரக்கூடிய சொத்து மற்றும் குடும்ப பாதுகாப்பு ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாகவே இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இனி இப்படியே இருக்கக்கூடாது என்ற எண்ணம் மிகவும் வலுவாக உருவாகும். நீண்ட காலமாக பொறுத்து கொண்ட ஒரு வேலை பிடிக்காத சூழ்நிலை, வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் அல்லது தங்களை மதிக்காத மனிதர்களிடமிருந்து விலக வேண்டும் என்ற முடிவு போன்றவை அந்த திருப்பத்திற்கு காரணமாக இருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னவென்றால் ரிஷபராசிக்காரர்கள் முடிவு எடுப்பதற்கு முன்பு நீண்ட காலம் சிந்திப்பார். ஆனால் ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். இதுவே சில நேரங்களில் இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான கதவாக மாறும். ஒரு இடத்தில் பல ஆண்டுகள் இருந்தவர் திடீரென புதிய தொழிலுக்கு செல்லலாம். வேலை பார்த்தவர் சொந்த முயற்சியை ஆரம்பிக்கலாம். சிறிய அளவில் தொழில் செய்தவர் அதை விரிவுபடுத்தலாம். இந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் பயமாக தோன்றினாலும் சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை திறக்கும் முக்கியமான வாய்ப்புகளாகவே மாறலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பணம் கிடைப்பதை விட தங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைப்பது மிகவும் முக்கியமாக மாறும் ஒரு கட்டம் இருக்கும். இதுவரை இவர்களுடைய கருத்தை கேட்காதவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இவர்களுடைய ஆலோசனையை கேட்க தொடங்கலாம். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது இவர்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கலாம். தொழிலில் அனுபவம் அதிகரிக்கும் போது இளையவர்கள் இவர்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலையும் உருவாகலாம். குறிப்பாக பல வருடங்களாக அமைதியாக உழைத்தவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களுடைய அனுபவத்தின் காரணமாக தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்குவார்கள். இந்த மரியாதை திடீரென கிடைத்தது போல தோன்றினாலும் அதன் பின்னால் பல வருடங்களின் உழைப்பு, பொறுமை, தோல்வி, காத்திருப்பு மற்றும் அனுபவம் இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சிறிய முன்னேற்றங்களையும் சாதாரணமாக நினைக்காமல் அவற்றை அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டுகளாக பார்க்க வேண்டும். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரே வருமானத்தை மட்டுமே நம்பி இருப்பதை விட தங்களுடைய திறமைக்கு ஏற்ப கூடுதல் வருமானத்தை உருவாக்கும் எண்ணம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அதிகரிக்கலாம். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பகுதி நேர தொழில், ஆன்லைன் வேலை, விற்பனை, ஆலோசனை, சிறு வியாபாரம் அல்லது முதலீடு போன்ற வழிகள் பற்றிய ஆர்வங்கள் உருவாகலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய பொருட்கள், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய கிளைகள் அல்லது புதிய விற்பனை முறைகள் மூலம் வருமானத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு முக்கியமான அறிவுரை என்னவென்றால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் பணத்தை போட்டு குழப்பமடைவதை விட தங்களுக்கு புரிந்த ஒரு துறையில் மெதுவாக வளர்வதே நல்லது. ஏனென்றால் இவர்களுடைய பலம் வேகமான ஆபத்து அல்ல. நிலையான வளர்ச்சி. சிறியதாக ஆரம்பித்த ஒரு கூடுதல் வருமானம் தொடர்ந்து வளர்ந்தால் எதிர்காலத்தில் அதுவே பிரதான வருமானத்தை விட சிறியதாக மாறும் வாய்ப்புகள் இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் பல ஆசைகளை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் வைத்திருப்பார்கள். ஒரு சொந்த வீடு வேண்டும், குடும்பத்தை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும், நல்ல வாகனம் வேண்டும், கடன்களை முடிக்க வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைக்க வேண்டும், ஒரு பெரிய தொழில் செய்ய வேண்டும் போன்ற பல கனவுகள் இவர்களுடைய மனதில் இருக்கும். இவற்றில் சிலவற்றை உடனடியாக நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு கனவு நீண்ட காலம் மனதில் இருந்து கொண்டே இருந்தால் அதை அடைவதற்கான வழிகளையும் ரிஷபராசிக்காரர் மெதுவாக உருவாக்குவார். அவர்களின் கனவுகள் வெறும் ஆசைகளாக இல்லாமல் ஒரு கட்டத்தில் திட்டங்களாகவும் பின்னர் செயல்களாகவும் மாறும். அதனால் எனக்கு எப்போது கிடைக்கும் என்று கவலைப்படுவதற்கு அதை அடைய நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பது இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக வளர ஆரம்பிக்கும் போது அவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உருவாகும் சூழ்நிலையும் இருக்கலாம். குறிப்பாக தங்களுடைய திட்டங்களை எல்லோரிடமும் முன்கூட்டியே சொல்லிவிடுவது இவர்களுக்கு சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் ஒரு விஷயம் நிறைவேறுவதற்கு முன்பே அதை பலரிடம் பகிர்ந்து கொண்டால் தேவையற்ற கருத்துக்களும் தடைகளும் உருவாகலாம். எனவே எதிர்கால திட்டங்கள், பண விஷயங்கள், முதலீடுகள் மற்றும் தொழில் விரிவாக்கம் போன்றவற்றை தேவையானவர்களிடம் மற்றும் பகிர்ந்து கொள்வது நல்லது. யாராவது உங்களை பற்றி தவறாக பேசினால் உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வளர்ச்சியே அதற்கான மிகப்பெரிய பதிலாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைதியாக இருந்து முன்னேறுவது பல நேரங்களில் வாதத்தில் வெற்றி பெறுவதை விட பெரிய வெற்றிகளை கொடுக்கும்.
ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதீர்கள். ஒருவர் 20 வயதில் வெற்றி பெறலாம், இன்னொருவர் 30 வயதில் வெற்றி பெறலாம், மற்றொருவர் 40 வயதிற்கு பிறகு மிகப்பெரிய உயரத்தை அடையலாம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் கதவு திறக்கும் நேரம் வேறுபடும். உங்களுடைய பாதை மெதுவாக இருந்தாலும் அது உங்களை வலுவான அடித்தளத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பாதையாக இருக்கலாம். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் பணப்பிரச்சனை, இன்று நீங்கள் சந்திக்கும் தொழில் தடைகள், இன்று உங்களை மதிக்காத மனிதர்கள், இன்று உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள், இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் இறுதி முடிவு அல்ல. உங்கள் கதை இன்னும் முடியவில்லை. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து தேவையான இடங்களில் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகித்து சரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்து சென்றால் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இதுவரை நீங்கள் பார்த்ததை விட முற்றிலும் வித்தியாசமாக இருக்கலாம். அதே போலதான் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். இதுவரை நடந்த வாழ்க்கையை பார்த்தால் ஒரு பாதை, அதற்கு பிறகு நடக்கப் போகும் வாழ்க்கையை பார்த்தால் முற்றிலும் வேறொரு பாதை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் உருவாகலாம். நீண்ட காலமாக ஒரே நிலையில் இருந்தவர்களுக்கு திடீரென புதிய சிந்தனை பிறக்கலாம். இதுவரை மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் தங்களுக்காகவும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யலாம். பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு எதிர்பாராத வழியில் வரலாம். முன்பு தோல்வியடைந்த ஒரு முயற்சியை புதிய முறையில் மீண்டும் தொடங்கும் எண்ணம் உருவாகலாம். முக்கியமாக இந்த மாற்றம் வெளியில் இருப்பவர்கள் திணிப்பதால் ஏற்படுவது அல்ல, மனதிற்குள் உருவாகும் ஒரு வலுவான முடிவால் ஏற்படும். இனி என் வாழ்க்கையை நான் வேறொரு முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடன் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையின் வேகம் மாறத் தொடங்கும். இந்த மாற்றத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் சில நேரங்களில் பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தால்தான் புதிய வாய்ப்புகளுக்கான கதவு திறக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட நான் உழைக்கும் முறையை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை முக்கியமாக மாறும். இதுதான் பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கக்கூடிய தருணம். அதிக நேரம் வேலை செய்வதற்கு பதிலாக தங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்தி அதிக மதிப்பு கொண்ட வேலைகளை தேர்ந்தெடுக்கலாம். ஒரே வாடிக்கையாளரை நம்பியிருந்தால் பல வாடிக்கையாளர்களை உருவாக்கலாம். ஒரே பொருளை விற்றிருந்தால் கூடுதல் பொருட்களை அறிமுகப்படுத்தலாம். ஒரே வருமானத்தை நம்பியிருந்தால் இரண்டாவது வருமானத்தை உருவாக்கலாம். இவ்வாறு சிந்திக்க தொடங்கும் நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களின் பொருளாதார நிலை படிப்படியாக மாறும். பணத்தை சம்பாதிப்பது மட்டும் முக்கியமல்ல, சம்பாதித்த பணத்தை எப்படி காப்பாற்றுவது, எப்படி வளர்ப்பது, எப்படி எதிர்கால சொத்தாக மாற்றுவது என்பதையும் கற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபராசிக்காரர்கள் தங்களுக்காக மட்டும் பெரிய இலக்குகளை வைத்திருப்பவர்கள் அல்ல. குடும்பத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் உழைப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி, பெற்றோரின் தேவைகள், துணையின் எதிர்காலம், சொந்த வீடு, குடும்ப சேமிப்பு என ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் வைத்து கொண்டு செயல்படுவார்கள். சில நேரங்களில் குடும்பத்திற்காக தங்களுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் செய்வார்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த தியாகங்களை குடும்பத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதைகளை உருவாக்கும். இந்த குடும்பத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் இவர்தான் என்று அனைவரும் நினைக்கும் நிலை உருவாகலாம். குடும்பத்திற்காக உழைப்பது நல்லது என்றாலும் தங்களுடைய உடல் மற்றும் மன ஓய்வையும் கவனிப்பது அவசியம். ஏனென்றால் குடும்பத்தை பாதுகாக்கும் நபர் தன்னை பாதுகாக்க கொண்டால்தான் அதை பாதுகாப்பு நீண்ட காலம் தொடரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் ஒவ்வொரு வாய்ப்பும் ஆரம்பத்திலேயே பெரியதாக தெரியாது. சில நேரங்களில் மிகவும் சாதாரணமாக தோன்றும் ஒரு அறிமுகம், ஒரு வாடிக்கையாளர், ஒரு சிறிய வேலை, ஒரு பெரிய முதலீடு, ஒரு சிறிய தொழில் முயற்சியை எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்பாக மாறக்கூடும். அதனால் இது சிறிய விஷயம் என்று எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் எல்லா வாய்ப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. தங்களுடைய அனுபவத்துடன் பொருந்துகிறதா, சட்ட ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பானதா, எதிர்காலத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். ஒரு சிறிய கதவு திறக்கும் போது அதன் பின்னால் எவ்வளவு பெரிய உலகம் இருக்கிறது என்பதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே பொறுமையுடன் கவனித்து செயல்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய முக்கியமான அணுகுமுறையாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் தோல்வி பயம் அதிகமாக இருக்கலாம். குறிப்பாக ஏற்கனவே பல கஷ்டங்களை சந்தித்தவர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கும் போது மீண்டும் தோல்வி வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தில் தயங்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்வி எதிர்காலத்திற்கான தீர்ப்பு அல்ல. அந்த தோல்வியில் இருந்து கிடைத்த அனுபவம் இப்போது உங்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறலாம். முன்பு தெரியாத விஷயங்கள் இப்போது தெரிந்திருக்கலாம். முன்பு செய்த தவறுகளை இப்போது தவிர்க்கலாம். முன்பு நம்பிய தவறான மனிதர்களை இப்போது அடையாளம் காண முடியும். எனவே பயத்தின் காரணமாக வாய்ப்புகளை விட்டு விடாமல் தேவையான பாதுகாப்புடன் முன்னேறுவது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் எல்லா பயமும் மறைந்த பிறகே முயற்சி செய்ய வேண்டும் என்பதில்லை. பயத்தோடு இருந்தாலும் சரியான திட்டத்துடன் முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும். தொழில் வாழ்க்கையில் அனுபவம் அதிகரிக்கும் போது ரிஷபராசிக்காரிடம் தலைமைத்துவ குணம் வெளிப்படத் தொடங்கும். ஆரம்பத்தில் பிறர் கொடுக்கும் வேலைகளை செய்து முடிப்பவர்களாக இருந்தாலும் காலப்போக்கில் மற்றவர்கள் தங்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை உருவாகலாம். ஒரு குழுவை வழிநடத்துவது, பணிகளை பிடித்து கொடுப்பது, வாடிக்கையாளர்களை கையாள்வது, பணத்தின் வரவு செலவை கண்காணிப்பது,
போன்ற பொறுப்புகள் இவர்களிடம் வரலாம். இவர்களின் அமைதியான அணுகுமுறையை தலைமைத்துவத்தில் பலமாக மாறும். சத்தமாக பேசுவோர்தான் தலைவர் என்றில்லை. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவரும் சிறந்த தலைவராக இருக்க முடியும். இந்த உண்மையை ரிஷபராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளும் காலத்தில் அவர்களுடைய தொழில் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு செல்லக்கூடும். ரிஷபராசிக்காரர்கள் சில விஷயங்களை மனதில் ஆழமாக வைத்துக் கொள்வார்கள். ஒருவர் செய்த உதவி நீண்ட காலம் நினைவில் இருக்கும். அதே போல ஒருவர் செய்த துரோகமும் நீண்ட காலம் மறக்கப்படாமல் இருக்கலாம். இதனால் கடந்த கால அனுபவங்கள் சில நேரங்களில் எதிர்கால முடிவுகளையும் பாதிக்கக்கூடும். ஆனால் ஒவ்வொரு மனிதரும் ஒரே மாதிரி அல்ல என்பதையும் ஒவ்வொரு புதிய வாய்ப்பும் கடந்த காலத்தின் மறுபடியும் அல்ல என்பதையும் புரிந்து கொள்வது அவசியம். பழைய காயத்தை நினைத்து கொண்டு புதிய உறவை சந்தேகிப்பது அல்லது கடந்த தோல்வியை நினைத்து புதிய முயற்சியை தவிர்ப்பது வளர்ச்சியை தடுக்கலாம். கடந்த காலம் உங்களுக்கு பாடம் கற்பிக்கட்டும், ஆனால் உங்கள் எதிர்காலத்தை அதை நிர்ணயிக்க விடாதீர்கள். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் மாற்ற முடியும். இந்த எண்ணம் ரிஷபராசிக்காரர்களின் மனதில் வலுவாக பதியும் போது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதி உருவாகும். சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.